ஃப்ரம் பிகினிங். தாம் பார்வதி இத்தி அபிஜனேன நாம்னா பந்துப்பிரியாம் பந்துஜனோ ஜுகாவ உமேதி மாத்ரா தபசா நிஷித்தா பச்சாத் உமாக்கியாம் சுமுகி ஜகாம. அதாவது பந்துஜனங்கள்லாம் பர்வதராஜனுக்கு பிறந்த புத்திரியாக பிறந்ததுனால பார்வதி அப்படின்னு கூப்பிட்டா. ஆனால் காளிதாசனுக்கு உமான்னு ஒரு பேர் இன்னும் பார்வதிக்கு வச்சுருக்காளே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசனை பண்ணி அவள் மேனை மா இந்த சிவனை நினச்சிட்டே இருக்க வேண்டாம், நீ இந்த தபஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தபஸோ நிஷித்தா, இந்த உம்மனை சிவனை நினச்சின்னு தபஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தடுத்ததுனால மா அப்படின்னு சொன்னதுனால அப்படின்னு பேர் வந்ததுன்னு காளிதாசன் தன்னுடைய ஒரு யுக்தியினால் அவர் பேருக்கு ஒரு விளக்கத்தை சொன்னார். அதுக்கடுத்தது அந்த ஹிமவானுக்கு நிறையா குழந்தைகள் உண்டு. இருந்தாலும் அதில் பார்வதி மாத்திரம் ரொம்ப ரொம்ப மோர் அட்டாச்மெண்ட். ஏன்னு கேட்டால் அவ்வளோ அழகு பார்வதி. அந்த அழகு அவ்வளோ இருந்ததுனாலேயே அவளையே பார்த்துட்டு இருந்து அந்த பார்த்துட்டு இருக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தியே ஏற்படலையாம். அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி மஹீபிருதா புத்திரவதோபி திருஷ்டி தஸ்மின் அப்பத்தியன்னா இந்த இடத்துல பார்வதியினுடைய தன்னுடைய பார்வதியை பார்த்துட்டே இருக்கிற போது நான் ஜகாம திருப்தி அவருக்கு கிடைக்கல. அனந்த புஷ்பஸ்ய மதோர்ஹி சூதே துரேபமாலா ச விசேஷ சங்கா. ஏன்னு கேட்டால் எத்தனையோ புஷ்பங்கள்லாம் நிறையா இருந்தால் கூட ஒரு வண்டுக்கு அந்த சூத புஷ்பத்துக்கிட்ட தான் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாக. அதை போல் எத்தனையோ குழந்தைகள் இருந்தால் கூட பார்வதிக்கிட்ட ரொம்பவும் அட்டாச்சாக இருந்தார் ஹிமவான்னு சொன்னான். இப்போது நல்ல அவருடைய முகமே ரொம்ப தெளிவாகவும் அப்படியே ஒரு பிரகாசத்தோடையும் இருந்தது. அதுக்கு சொன்னார், ஒரு கங்கையினால் ஆகாசம் ஆகாச கங்கை இல்லையா, ஆகாசம் பரிசுத்தம் அடைஞ்சதான். அதுமாரி யாராவத்தர் நல்ல இலக்கண பிழை இல்லாமல் பேசின்னு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய சொல்வன்மையினால் அவருடைய தோஷங்கள்லாம் நீங்க போகிறது. அதே போல் பார்வதியை ஹிமவான் பெற்றதுனாலேயே ஹிமவானுக்கு இருக்கிற தோஷங்கள்லாம் போய் ஒரு விசேஷமான சோபை ஹிமவானுக்கு வந்துடுத்துன்னு சொன்னார். பிரபாமகத்யா சிகையேவ தீபா திருமார்கயா இவ த்ரி தேவஸ்ய மார்கா சம்ஸ்காரவத்யா இவ கிராமனீஷி தயா ச பூதச்ச பூஷிதச்ச. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு பேச்சை பேசுகிற போதே அதுக்கு இது எல்லாத்துக்கும் 3 ஊமையை கொடுத்தார். எப்படி 3 ஊமை அப்படின்னா, பிரகாசமுடைய ஜுவாலையினால் ஒரு விளக்கு தூய்மையாக அழகாக இருக்குது, கங்கையினுடைய கங்கையினுடைய பிரசன்ஸ்னால் ஆகாசமானது பரிசுத்தமானது, இலக்கண பிழை இல்லாமல் பேசுகிறதுனால ஒரு நல்ல ஒரு வித்வான் நல்ல சுத்தமாகறான். அதுபோல் பார்வதியை பெற்றதுனாலேயே ஹிமவான் ரொம்பவும் சுத்தமாக பாவிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்தது குழந்தையாக இருக்கிற போது தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோடெல்லாம் பந்து விளையாடுவார் பார்வதி. கங்கையில் இருக்கக்கூடிய இந்த மணலில் மேடெல்லாம் அமைச்சு அதுலேருந்து இருக்கக்கூடிய மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிரீடாரசம் நிர்விசதீவ பால்யே அதில் ரொம்ப ரசிச்சாவ. குழந்தையாக இருக்கிற போது விளையாட்டு, அதாவது ப்ளே வில் யூ ப்ளே அப்படின்னு சொல்கிறோமே, அதுமாதிரி அந்த அதுவும் ஒரு பெரிய தெய்வ அம்சம் கொண்ட குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கும் விளையாடணும் அப்படின்னு தோணுதுனால இந்த கங்கையினுடைய மணல் மேட்டிலலாம் மற்ற குழந்தைகளோட விளையாடினா. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, படிக்கிற பருவம் வந்தது பார்வதிக்கு. படிக்கிற போது எல்லா குழந்தைங்களும் சாதாரணமாக படிக்கிற போது ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்து அதுக்கு அப்படி ஞானத்துக்கு தான் வரும். ஆனால் பார்வதிக்கு எப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு எல்லாம் வர ஆரம்பிச்சுதான். அது எதை போல் இருக்குது, அந்த ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் காளிதாசன். அதுக்கு பூர்வ ஜென்ம வாசனடா. பூர்வ ஜென்மத்திலேயே சத்தியாக இருக்கிற பொழுது பூர்வ ஜென்மாவில் லட்ச பிரஜாபதிக்கு பொண்ணாக பிறந்து அப்போ ஏதோ ஒரு சிவனுக்கு ஏதோ ஒரு அபமானம் ஏற்பட்டதுங்கிறதுனால திருப்பியும் அங்கே போய் தட்சனுடைய இதுக்கு யாகத்துக்கு போயிட்டு திருப்பி வரப்போது சிவனோட ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால தான் உடலை விட்டுற போது திருப்பியும் மறுபடியும் பார்வதியாக இங்கேருந்து பிறந்திருக்கிற போது அப்போ என்னென்னலாம் கற்றுண்டாலோ அத்தனையும் இவளுக்கு சேர்ந்து கொடுத்துறான்னா. அதுக்கு எப்படி இப்படின்னா, தாம் ஹம்சமாலாகா சரதீவ கங்காம்,
சரத்காலத்தில் அதாவது கங்கையில் மற்ற வெயில் நேரத்துலலாம் பார்த்தோம்னா அந்த தண்ணி இருக்காது, ஒன்று இருக்காது. அதனால் கங்கையில் வந்து அம்சங்கள்லாம் அதிகமாக இருக்காது. சரத்காலம் வந்துடுதுன்னு சொன்னாலே அப்போ என்ன ஆகும்னா எங்கே இருந்ததோ எது இருக்குதோ தெரியாது, ஆட்டோமேட்டிக்காகவே எங்கெங்கேயோ சுற்றிட்டு நிறையா அம்சங்கள்லாம் வந்து சேர்ந்துடும். அது போல் தாம் ஹம்சமாலாக அப்படியே மாலானார் ஒரு பெரிய கார்லண்ட் மாதிரி இப்படி போகும். ஹம்சமாலாக சரதீவ கங்காம். அதே மாதிரி மகௌஷதியும் நக்தமிவ ஆத்ம பாசகா. ஔஷதிகள்லாம் ஓஷதினாக்கா மெடிசனல் ஹெர்ப்ஸ்னு முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போது இந்த ஓஷதிகள்லாம் என்ன பண்ணுமா, எப்போதும் ராத்திரி வேளையில் அப்படியே ஜொலிக்கும். அந்த ஜொலிக்கிற தன்மைகள்லாம் அதுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்றதோ, திரோபதேசாத் உபதேச காலே பூர்வ ஜென்மத்திலேயே அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறதுனால பிரபேதிரே பிரார்த்தன ஜென்ம வித்யா. பார்வதிக்கு எல்லாமே முன் ஜென்மத்தில் படித்த வித்தியைகள்லாம் டக் டக் டக்குன்னு வந்துடுது ஆட்டோமேட்டிக்காகவே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருக்கும்போது இப்படி தினேசா பரிவர்த்தமானா முன்னாடி சொல்லித்தரேன். ஒவ்வொரு நாளும் பரிவர்த்தமானா வளர்ந்துட்டே இருக்காங்கிறதுனால என்னாச்சுன்னா படிப்பு முடிச்சுட்டா. அப்போது அவளுக்கு ஒரு யௌவனம் வந்தது. அது தானாகவே உருவாருது. யௌவனங்கிறது தானாக வருது. அது எந்த விதமான எஃபர்ட்லெஸ்ஸாக வந்துட்டுருக்கு உடம்புல. பொதுவாக என்ன பண்ணும், மனசை மயக்கிறது எது அப்படின்னா ஒரு மது குடித்தா மனசை மயக்கும். ஆனால் இந்த யௌவனமானது யாரை பார்த்தாலுமே மயக்க வைக்கும். அதனால் இதுக்கு போய் மதுன்னு பேர் வைக்க முடியுமோ? இந்த யௌவனத்துக்கு பேர் வைக்க முடியாது. அது இதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டுருக்கு. மன்மதனும் புஷ்பங்களில் தான் தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறான். ஆனால் இந்த யௌவனம் இருக்க அந்த புஷ்பத்தை விட பலமானது, சக்தி வாய்ந்தது. அப்படிப்பட்ட அந்த சக்தியை வாங்கிண்டா ஆறு பார்வதி. அசம்பிருதம் மண்டனம் அங்கையஷ்டேகே அநாசவாக்கியம் கரணம் மதஸ்ய. அசவம்னா மது, அதை சாப்பிட்டா ஒரு கிக்கு வரும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அநாசவாக்கியம், அதுக்கு அசவம்னு பேர் இல்லை. ஆனால் மன்மதன் ஏற்படுத்துகிற ஒரு சேஷ்டைகள் எத்தனையும் இது உருவாக்குறது இந்த யௌவனம்னா. காமஸ்ய புஷ்ப வெத்திரிக்தம் அஸ்திரம். காமனுக்கு சாதாரணமாக என்னமோ சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா பஞ்சபாணஸ்து சாயகா அப்படிமோ. அரவிந்தம் அசோகஞ்ச சூத்தஞ்ச நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சயத்தே பஞ்சபாணஸ்து சாயகா அப்படின்னு சொல்லி இந்த 5 மலர் புஷ்பங்களை சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு அஸ்திரம் இருக்க யௌவனம்ங்கிற ஒரு அஸ்திரம், இது ஒரு 6வது அஸ்திரம் புதுசாக வந்திருக்கு. பால்யாத் பரம் சாத வயப்பிரபேதே. இப்படி மொள்ள அவருடைய வயசை அடைந்தாள். அப்போ என்னாச்சு அப்படின்னா யௌவன பருவம் அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அங்கங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிட்டு, எப்படி இருக்கணுமோ அந்தந்த அங்கங்கள் அது சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் இருக்கணுமோ அப்படி இருந்தது. அவளை அப்படியே ஒரு சித்திரத்தில் வரைஞ்ச ஒரு சித்திர பாவியாக இருந்தா. அப்படி சூரிய கிரணங்கள்லாம் இருந்து அப்படியே பளபளன்னு ஒரு சோபையை உண்டாக்கிற மாதிரி இருந்தா. தாமரை மலர் போல் அவ்வளோ அழகாகவும் இருந்தா. ஒரு முழு அழகுன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருந்தா அப்படி சொல்லி உன்மீலிதம் தூலிகையேவ சித்திரம் சூர்யாம்சுபிகி பின்னமிவ அரவிந்தம். அது சூரியன் ஒளி கொடுத்து மலரும் தாமரை. ஆனால் இந்த தாமரை சூரியனுடைய ஒளி இல்லாமலே மலர்ந்த தாமரை மாதிரி இருந்தாவோ. பபூவ தஸ்யாக சதுரஸ்ர சோபிகி வபுகு விபக்த நவயௌவனேன. அழகழகாக புதுமையான அந்த யௌவனம் வந்ததுனால இப்படிலாம் அந்த அங்கங்கள் இருக்கணுமோ அப்படி சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது அவருடைய பாதம் எப்படி இருந்ததுன்னார். அவள் பாதம் பை நேச்சரே சுபாவமாகவே ரொம்ப சக்கச்சவேன்னு இருந்தது. அவள் பாதத்தை வைக்கிற போதெல்லாம் அதில் என்னாச்சு, அந்த பாதத்தை தரையில் வைக்கிற போதெல்லாம் அந்த தரையை முழுக்க ஒரு சிவப்பாயிடுது. அப்போ என்னாச்சுன்னா அவள் பாதமே வந்து ஒரு ஷேப்பான நிறத்தை அப்படியே குப்பிளிச்சின்னு வர மாதிரி இருக்குங்க. அப்போது அவள் நடந்து போயிட்டே இருக்கிற போது நடந்த இடங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த சிவப்பு பரவினதுனால அங்கே எல்லாத்துலேயும் ஒரு தாமரை மலர் வச்சுருக்க மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக என்ன சொல்கிறோம், ரெட் கார்பெட் வெல்கம்லாம் சொல்கிறோமே, இந்த ரெட் கார்பெட் போட்ட மாதிரி அவர் நடக்கிற இடங்கள்லாம் அப்படி இருக்குது அப்படின்னா.
அபியுன்ன அங்குஷ்ட நகப்பிரபாபிகி நிட்சேபன ஆர்திர ராகமிவ உத்கிரந்தோ. அப்படியே அவர் நகங்கள்லாம் கூட அப்படியே பளிச்சுன்னு சிவப்பாக அடிக்கிறது. ஆஜஹ்ருது தச்சரணௌ பிருத்திவியாம் ஸ்தலாரவிந்த ஸ்ரீயம் அவ்யவஸ்தாம். இந்த ஸ்தலத்தில் அதுலேயும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, தாமரை மலர் தண்ணியில் தான் முளைக்கும், ஆனால் இங்கே தரையில் முளைச்ச தாமரை மலர் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அவன் நடக்கிற போது எப்படி நடந்தாள் அப்படின்னா, ஒரு அன்னம் போல் நடந்தாள். அண்ணன் நடைங்கிறது அது ஒரு விசேஷம். அதுக்கு யார் அவருக்கு டீச் பண்ணியிருப்பா அப்படின்னா, இந்த அன்னங்கள்லாம் டீச் பண்ண மாதிரி இருக்குது, இப்படி தான் நடக்கணும்னு. அப்படி பார்வதியோட நடை ஹம்சத்தோட நடை போல் அழகாக இருந்தது. அப்போது என்ன தோன்றுறது அப்படின்னா, ஒருவேளை பார்வதிக்கு இந்த அன்னங்கள்லாம் தான் நடைபழகி கொடுத்ததோ அப்படின்னு தோணித்து. சா ராஜஹம்சைஹி இவ சன்னதாங்கி கதேஷு லீலாஞ்சித விக்ரமேஷு வியனீயத பிரத்யுபதேசலுப்தைஹி ஆதித்சுபிஹி நூபுர சிஞ்சிதானி. நடக்கிற போது எப்படி இருக்குன்னா, நூபுர சிஞ்சிதானி. சாதாரணமாக ஹம்சங்களுக்கு கலஹம்சம்னு பேர். கலகலன்னு சத்தம் போட்டு போகும். இவளுக்கு காலில் நூபுரங்கள்லாம் போட்டுருக்கா, அதாவது கொலுசு. அந்த கொலுசு சத்தங்கள்லாம் வேறு கேட்குறது. அது நடக்கிற அழகும் நல்லா இருக்கிறதுனால அன்னத்துக்கு ஒப்பிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் இங்கே பார்வதியினுடைய வர்ணனை ஆரம்பிக்கிறது. இப்படிலாம் அவள் அழகாக இருந்தான்னு அவளுடைய அழகு வர்ணனை. பார்வதியுடைய 2 முழங்காலும் எப்படி இருந்தது அப்படின்னா, நல்ல உருண்டு அழகாக ஒரு திரண்ட ஒரு வடிவம் போல் இருந்தது. ஒன்று ஈக்குவலாக அழகாக இருந்தது. சரி, இந்த இவ்வளோ அழகாக அவளுடைய முழங்காலை படைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் பிரம்மன், தங்கிட்ட இருக்கக்கூடிய அழகுன்னு இந்த அழகை கொஞ்சம் தூக்கி போடுவோம் இதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அழகுன்னு ஒரு வஸ்து ஒரு கையில் வச்சுட்டு அத்தனையும் அதில் போய் அந்த முழங்காலில் செலவழிச்சு விட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, வேறு எதுக்கு மற்ற அழகு இடங்களுக்கெல்லாம் அழகு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கு தெரியாதபடிக்கு முழிச்சுட்டு இருக்கிற கட்டம். என்ன பண்ணுறது அப்படின்னார். சரி, இனிமேல் எல்லா அழகையும் அவன் முழங்காலில் காமிச்சிட்டோம், இனிமேல் அழகுன்னு நான் என்ன பண்ணுறது, எங்கே போய் பிடிச்சின்னு வருதுன்னு சொல்லி அவர் ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காராம். அதனால் விற்த்தானுபூர்வேச்ச நச்ச அதி தீர்க்கே ஜங்கே உபே சிருஷ்டவதா ததீயே. எப்படி பிரம்மா அந்த 2 முழங்காலையும் உற்பத்தி எல்லா அழகையும் சேர்த்து உண்டாக்கின பிறகு சேஷாங்க நிர்மாண விதாத்துனா பிரம்மா அவர் என்ன பண்ணுறார், சேஷ அங்க நிர்மாண மிச்சம் இருக்கிற உடம்புல இருக்கக்கூடிய அதர் அங்கங்கள்லாம் இருக்க அதை நிர்மாணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, லாவண்ய உற்பத்தியவ ஆசை எத்தனஹா. ஐயோ, இப்போது இதெல்லாம் ஆயிடுத்து, லாவண்யமும் நம்ம கையில் ஆயிடுத்து, அதனால் இப்போ லாவண்யத்தை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி லாவண்யம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சு விட்டாராங்க இந்த முழங்கால பண்ணவுடனே. அப்புறம் என்ன பண்ணார், பார்வதியினுடைய தொடைகள்லாம் எப்படி இருந்தது, இப்படி எல்லாம் வர்ணனை காளிதாசன் பண்ணுற போது நம்ம எப்போதுமே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், லிட்ரேச்சரில் பொதுவாக வர்ணனைங்கிறது எப்படி இருக்கோ அப்படி அழகெல்லாம் வர்ணிக்கிறதுங்கிறது ஒரு கவிஞனுடைய ஒரு நோக்கம். அந்த இடத்துல ஒரு ஆபாசமாக இருக்குது விபாதமாக இருக்குதுலாம் சில பேர் எதாவது நினச்சா அது தப்பு. ஏன்னு கேட்டால், லிட்ரேச்சரை அதாவது ஒரு காவியம் அப்படின்னு சொன்னாலே கவி வர்ணிக்கிறத வச்சுட்டு பல விஷயங்கள் பிடிபடும். இன்றைக்கும் பல விஷயங்கள் அழகெல்லாம் காட்டுறதுன்னு சொன்னாக்க, ஆலயங்கள்லேயும் சரி தேர்கள்லேயும் சரி எல்லாத்துலேயும் அழகு காட்டுவதற்காக சிற்பங்கள்லாம் உண்டு. இந்த சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது உண்மையை அப்படியே போர்ட்ரே பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின் தான் அது அழகு. ஸோ இது படிக்கிற போது எந்த விதமான விபரீதமான அந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் பார்வதியை வர்ணனை பண்ணுறாங்கிற ஞாபகம் வச்சுட்டு ஒரு அம்பாளை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்த்தா அது எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரசிக்கத்தகுந்ததாகவும் இருக்கும். அதில் ஒரு டிவைன் ஸ்பிரிச்சுவல் இன்வால்மெண்ட்டும் வரும் நமக்கு. அதுதான் இப்போது பார்வதியினுடைய தொடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வர்ணனை. அது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த பார்வதியின் தொடையை சொல்லணும்னா ஏதாவது காளிதாசன் எப்பயும் ஓமைக்கு பேர் போகணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஓமையை சொல்லணும்னா எதை ஓமையாக சொல்லலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா, அதுக்கு சரியான உபமானம் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு ஃபிட்டின் ஆகும். அப்போது ஒரு யானையோட துதிக்கியை சொல்லலாமா உபமானமா? ஏன்னு கேட்டால், அது உருண்டு திரண்டு ஒரு மேலே பருத்து கீழே கொஞ்சம் குறுகலாக
அப்படி 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 கால் வரைக்கும் வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு துதிக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படின்னா அது ரொம்ப சொரசொரப்பாக கடினமான ஒரு ஸ்பர்சத்தோடு இருக்குது. அப்போது அது வந்து கரெக்டான சூட்டபிளான ஒரு இது துதிக்கு இது ஆகாது, உபமானம் ஆகாது. சரி, கொஞ்சம் வழவழன்னு இருக்க, அப்படி வழவழன்னு இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு வடிவத்தில் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்தை சொல்லலாமா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அதுவும் சரியான உபமானமாக எனக்கு தோணலை. ஏன்னு கேட்டால் அங்கே சொரசொரப்பாக இருந்தது, அதனால் அந்த துதிக்கு வந்து உபமானம் இல்லைன்னு சொன்னேன். இங்கே ரொம்ப வழவழப்பாக இருக்குது, அது ஓகே. ஆனால் அது எப்போதுமே ஜில்லுன்னு இருக்கே, அப்படி இருக்கிறது இல்லையே. ஏன்னு கேட்டால் ஒரு ஹீட்டு கொஞ்சம் இருக்குது பார்வதியினுடைய தொடையில். அதனால் என்னாச்சுன்னா பார்வதியினுடைய தொடைக்கு உபமானமாக எதையுமே சொல்ல முடியலையே, அதனால் உபமானமே இல்லைன்னு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி இதை அழகு ஊற்றினான். நாகேந்திரஹஸ்தாத் தொச்சி கர்க்கசத்வாத் ஏகாந்த சைத்யாத் கதலி விசேஷா லப்துவாபி லோகே பரிணாகி ரூபம். வாழமரம் மாதிரியும் சரி, துதிக்க மாதிரியும் சரி, ரூபம் எடுத்துட்டா கூட ஜாதாக தது ஊர்வோஹோ உபமான பாக்கியா, அவருடைய தொடைக்கு உபமானமே சொல்ல முடியாது. ஏன்னா உபமானத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்ததுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக அவருடைய தொடையை வர்ணித்தான். அதுக்கடுத்து இடையழகு. இன்றைக்குமே ஒரு அழகை வர்ணிக்கணும்னு சொன்னால் எதெல்லாம் அழகுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா இடையே அழகுன்னு சொல்லுவோம், தொடையை அழகுன்னு சொல்லுவோம், அவளுடைய நடையை அழகுன்னு சொல்லுவோம், அவளுடைய பார்வை, அவளுடைய முகம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அழகுங்கிறது ஒட்டுமொத்தமான ஒரு அழகை சொல்லுவோம். அப்போது ஒவ்வொன்றும் எப்படி இப்படி இருக்கணுமோ அப்படி இப்படி இருக்கணும். அப்போது பார்வதியினுடைய இடையழகு எப்படி இருக்குன்னா அது வர்ணிக்கவே வேண்டிய அவசியம் இல்லைன்றான். எதுக்காக வர்ணிக்கணும் போய் இடையழக? ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை புரிஞ்சுக்கோ. ஏன் அப்படின்னா யாராலையும் நினச்சி பார்க்க முடியாது சிவனை. நான் போய் அவனோட இது மனைவியாக, அவனுடைய மனைவியாக இருக்கணும், சிவனுடைய மனைவியாக இருக்கணும்னு நினச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிவங்கிட்ட கல்யாணம் ஆன பிறகு அப்படியே அவர் ஒரு இடம் கொடுத்து அவர் கல்யாணம் பண்ணிட்டாரே, தான் மடியில் வச்சுட்டாரே, அப்போ இடையை பிடிச்சி அப்படின்னு சொன்னாலே அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவளுடைய அழகு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏதாவதா நனு அனுமேய சோபிகி காஞ்சி குணஸ்தானம் அனிந்திதாயா. அவளுடைய காஞ்சி குணஸ்தானம் இடுப்பழகு. ஆரோபிதம் எத் கிரிசேன பச்சாத், கிரிஷான சிவன், அவருக்கு கிரீஷன் என்ன பண்ணார் அப்படின்னா எடுத்து அவளை மடியில் வச்சுட்டாரே. அதனால் அனன்ய நாரி கமனீய மங்கம். எப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு எப்பேற்பட்ட வேறு எந்த பெண்ணுனாலையும் அடைய முடியாத அந்த பரமசிவனானவன் இவளை இடுப்பில் பிடிச்சி வச்சு மடியில் வச்சுட்டாருன்னாக்கா அந்த இடுப்பு வர்றீங்கணுமா ஒருத்தரவை அப்படின்னு கேட்டான். அதுக்கடுத்தது அவருடைய உத்தியானத்தை பற்றி பேசும்போது உத்தியானமும் போட்டுருக்காங்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த உத்தியானத்துக்கு மேலே அவளுடைய ரோமாலி, இந்த ரோமமானது இப்படி வளர்ந்துருக்கு. இப்போ தான் இளமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஒரு கொடி போல் வளர்ந்துருக்கு அவளுடைய ரோமங்கள். அதுக்கு மேலே இந்த மாதிரி வர்ணனைகள்லாம் எப்போதுமே தெய்வத்துக்கு சொல்கிறதுல தப்பே கிடையாது. என்கிட்ட இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. அதில் ஒரு சஹஸ்ரநாமத்துலேயே என்ன வரும் அப்படின்னா நாபியா லவால ரோமாலி லதா பல குஜத்வயி. அம்பாள் எப்படி இருந்தா அப்படின்னா நாபியால வளம்ங்கிறது தொப்புள்லேருந்து ரோமாலி அப்படி ரோமமானது கிளம்பி அதில் அந்த ரோமக்கொடி, அந்த கொடியினுடைய முனைகள் ரெண்டுலேயுமே லதா பல குஜத்வயி, அந்த குச்சங்கள் ரெண்டும் பழம் பழுத்திருந்தது போல இருந்ததுன்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமம் என்ன. அப்போது எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ண இது பிரார்த்தனை அம்பாளுக்கு. அப்போ அம்பாளை பார்க்குறப்போ இதெல்லாம் தெரியாது. என்றைக்குமே ஒரு ஆபாசமாக பார்த்தா ஆபாசம் தான் கண்ணில் படும். அதில் வந்து ஒரு டிவினிட்டியை பார்த்தோம்னா அந்த டிவினிட்டி தான் கண்ணில் படும். ஸோ அதை எப்படி பார்க்குறோமோ அப்படி பார்க்கணும். அப்படிங்கிற போது பார்த்தா இவளுடைய இது எப்படி இருந்தது அப்படின்னா இடுப்பில் போட்டுருக்கிற உத்தியானம் இருக்குது. அந்த உத்தியானத்தை நீலக்கல் பயிச்சிருக்கு. இந்த நீலக்கல்லினுடைய ரேஸ் இன்னும் வெளியில் வருது. அந்த ரேஸ் வெளியில் வர மாதிரி அந்த ஒரு ப்ளூயிஷ் பிளாக் அது வந்து அப்படியே அவருடைய ரோமங்கள் அப்படி போய் மேலே வளர்ந்துருந்தது அப்படி சொன்னாங்க. ஏதாவதா நனு அனுமேய சோபிகி காஞ்சி குணஸ்தானம் அனிந்திதாயா ஆரோபிதம் எத் கிரிசேன பச்சாத் அனன்ய நாரீகம் தஸ்யாக பிரவிஷ்டா
நூதன ராவி ரத்ரம் ரராஜ தன்வி நவலோமராஜிகி நீவீம் அதிக்கிரமிய நீவிதாங்க இடுப்பில் கட்டினக்கூடிய அந்த ஒட்டியானம் அதிக்கிரமிய சிதேதரஸ்ய தன் மேகல மத்தியமனேக மணியறிவ அர்ச்சிகி. அந்த மேகலை போட்டுருக்கக்கூடிய ஒட்டியானத்தினுடைய நெடுப்புற மத்தியமணி நெடுப்புற இருக்கக்கூடிய மணி இருக்க பெரிய மணி, அந்த மணியினுடைய அர்ச்சிகி ஒளியானது அப்படியே பரவி வருவது போல இருந்தது. அதுக்கடுத்தது பார்வதியினுடைய இடை எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் குறுகி இருந்ததுன்னு சொல்லி குறுகலான இடைங்கிறது பெண்களுக்கு அழகுன்னு சொல்கிற வழக்கம். அது எப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு புனிதத்துவத்தை காட்டணும். சும்மா அதை போல் இருந்து எத்தனையோ ஓமானங்கள் சொல்ல முடியும் காளிதாசன். இருந்தாலும் என்ன சொன்னான்னா அது யாக மேடையில் இருக்கக்கூடிய இடை பகுதி எப்படி குறுகி இருக்குமோ அதை போல் என்ன யாக மேடையை சொன்னான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடையில ரொம்ப ஒரு மிருதுவாக இருக்கக்கூடிய தன்மையை காட்டுற மாதிரி ஒரு 3 மடிப்பு இருந்தது. திருவலின்னு அந்த 3 மடிப்பு இருந்து. அந்த 3 மடிப்பு எதுக்காக அப்படின்னா அந்த மடிப்புகள் எல்லாம் மன்மதன் வந்தான்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி வரணும் இல்லையா, அதுக்காக ஒரு படி கட்டி விட்டா மாதிரி இருந்தது மன்மதனுக்கு அப்படின்னா. மத்தியேனசா வேதி விலக்ன மத்தியா வலித்ரயம் சாரு பபார பாலா. அந்த வலித்ரயம்னா 3 வலி, திருவலி, அதாவது 3 கோடுகள். ஆரோகணார்த்தம் நவயவனேன மன்மதன் வரும்போது புது யவனம் வந்து ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப்பு கேட்டோமா, இல்லைன்னா வழிக்கு ஊத்துருமே. அதனால் ஆரோகணார்த்தம் நவயவனேன காமசிய சோபானமிவ பிரயுக்தம். மன்மதனுக்கு ஒரு படி கட்டி விட்ட மாதிரி இருந்தது. சோபானம்னா படி. சரி, அவளுடைய அங்கங்கள் வர்ணிக்கிற போது ஸ்தனங்களை வர்ணிக்கலைன்னா பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை. பெண்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஆண்களை விட விசேஷமாக இருக்கிறது ஸ்தனங்கள் தான். அதான் சொல்கிறேன். மறுபடியும் வந்து அம்பாளை வர்ணித்தா கூட அந்த ஸ்தனங்களை வர்ணிக்கலைன்னா அது வந்து பிரயோஜனம் இல்லை. இப்போ அம்பாள் தான் வர்ணிச்சுருக்கான். காளிதாசன் வந்து என்றைக்குமே ஒரு டிவைன் பர்சன். அவன் டிவைன் விஷயத்தை எடுத்துகிட்டு இருக்கான். தேவதா அஸ்தி உத்தரஸ்யாம் தேவதாத்மான் தேவதாத்மா எடுத்துட்டான். அப்போ வர்ணிக்க போகிறது எல்லாமே வந்து தெய்வீகமான விஷயங்கள். இந்த தெய்வீகமான விஷயத்தையும் மனசார அப்படி கண்குளிர காண்டேனே அப்படின்னா எப்படி கண்குளிர காண்ப, அப்படி முழு உருவத்தை பார்த்தாதாங்கிற மாதிரி அதை வர்ணிக்கிற போது எந்த தவறுக்கும் இடம் இல்லை, கண்ணாமண்ணா சிந்தனை பண்ணுறதுக்கும் இடம் கிடையாது இந்த இடத்துல. அதனால் என்ன சொன்னப்போ அவளுடைய 2 ஸ்தனங்களையும் வர்ணிக்க ஆரம்பித்தான். எப்படி அப்படி இருந்தது அப்படின்னா அந்யோன்யம் உத்பீடையன் உத்பலாட்சியாக. நல்லா அப்படியே பார்த்தாலே உத்பலாட்சி தாமர கண்களுடைய அந்த பார்வதி அவளுடைய ஸ்தனங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்தனத்வயம் பாண்டு ததா பிரவருத்தம். 2 நல்ல உண்மையாக பளபளன்னு இருந்தது. பிரவருத்தம் நல்லா வளர்ந்துருந்தது. மத்தியே யதா சியாமமுகஸ்ய தஸ்ய மிருணால சூத்திராந்தரம் அப்படி அலபியம். அந்த 2 ஸ்தனங்களுக்கு நடுப்புற அவ்வளோ டைட்டாக இருந்ததுனால ஒரு சாதாரண மிருணால சூத்திரம்னா தாமரை ஃபைபர், அந்த நூல் தாமரை நூல் கூட நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளவு இறுக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த அவள் வர்ணனை பண்ணினா. அப்புறம் அவள் கையை வர்ணிக்க பண்ணா. அது எப்படி இருந்ததுன்னா மிருது, அவ்வளோ மிருது. பொதுவாக மிருதுவாக எதுக்கு சொல்லுவோம், புஷ்பம் போல் மிருதுவாக இருக்கான்னு சொல்லுவோம். அந்த புஷ்பத்துலேயும் மிருதுவாக இருந்தது எதுனா வாகைப்பூவான். ஸோ அந்த வாகைப்பூங்கிறது எது அப்படின்னா சிரீஷ புஷ்பம் தான் வாகைப்பூ. தமிழில் வாகைப்பூன்னு சொல்கிறோம். அந்த சிரீஷ புஷ்பம் எப்படி இன்னும் மிருதுவாக இருக்குது, அதை விட மிருதுவாக இருந்தது. ஏன்னா மற்ற இது படைக்கிறப்பதே எதுக்கு படைச்சி வச்சுருக்கான் அப்படின்னா மற்ற மலர்கள்லாம் போட்டு சிவனை வந்து அட்டாக் பண்ணணும்னு பார்த்தான் மன்மதன், முடியல. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தான், இவ்வளோ வச்சுன்னு யூஸ் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டால் இது எல்லா மலர்களையும் விட ரொம்ப மிருதுவான விசேஷமான மலராக இருக்குன்ட்டு. அதனால் அங்கே தோல்வி அடைஞ்சால் கூட அவன் என்ன பண்ணான்னா பார்வதி தபஸ்லாம் பண்ணின பிறகு எப்படி சிவபெருமான வந்து தன்னுடைய வசத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பார்வதியை உபயோகப்படுத்தின்றான் அப்படின்னு சொல்லி காமிக்கணுங்கிறதுக்காக சொன்னால் சிரீஷ புஷ்பாதிக சௌகுமாரியோ, சிரீஷ புஷ்பத்தை விட ரொம்பவும் அழகாகவும் மிருதுவாகவும் இருக்கக்கூடிய பாஹூ ததீயோ இது மே விதர்க்கா. காளிதாசன் சொல்கிறான் டெஃபினட்டாக அவள் வந்து சிரீஷ புஷ்பத்தை விட மிருதுவாக இருந்திருக்கணும் அவள் கை. ஏன்னா பராஜித்தேனாபி கிருத்தௌ ஹரஸ்ய அப்படின்னா மன்மதன் சிவபெருமான்கிட்ட தோற்று போயிருந்தானா கூட யௌ கண்டபாசவும் அகரத்விஜயனா. எப்போ மன்மதனை சிவனை வந்து வசப்படுத்துறதுக்கு இவ கை 2ஐயும் யூஸ் பண்ணிட்டான். அவ்வளோ மிருதுவான புஷ்பத்தை போட்டு உடனே வசமாயிட்டார். அதனால் கண்டபாசவும் மகரத்விஜயங்க மன்மதன் இவளுடைய கைகளை யூஸ் பண்ணிட்டான் இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போது நிச்சயமாக அவனுடைய மலர்களிலேயே
சிறந்த மலர் யாருன்னா பார்வதி அப்படின்னு அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணான். சரி, பொதுவாக கழுத்து வர்ணனைன்னு ஒன்று வரும். இப்போ ரொம்பவும் குண்டாலும் இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும், ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் அசிங்கமாக இருக்கும். அதனால் எப்படி இருக்கணுமோ அந்த கழுத்து, அதிகமாகவும் பருமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லியமாகவும் இல்லாமல் அழகாக இருந்தது. அதில் ஒரு முத்து மாலை அது அழகாக அங்கே பதிஞ்சிருந்தது. அது கழுத்துக்கு அழகாக கொடுத்தது அந்த முத்து மாலை. அது அந்த முத்து மாலை இந்த மாதிரி கழுத்தில் உட்காண்டதுனால அந்த அழகு வந்தது. வேறு எந்த இதில் இருந்தால் கூட அதுக்கு அந்த அழகு கிடச்சிருக்காது. அதனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, கழுத்துக்கு முத்து மாலை அழகு கொடுத்தது, அந்த முத்து மாலைக்கு இந்த கழுத்து அழகு கொடுத்தது. அதனால் இந்த கழுத்துக்கும் மாலைக்கும் அழகு செய்யறது, அழகு செய்யப்படுறது அப்படிங்கிற 2 குணமும் இருந்தது அப்படின்னு. கண்டஸ்ய தஸ்யாக தனபந்துரஸ்ய முக்தா கலாபஸ்ய ச நிஸ்தலஸ்ய அந்யோன்ய சோபா ஜனநாத் பபூவ சாதாரணோ பூஷண பூஷ்ய பாவகா. அதுக்கடுத்து லக்ஷ்மி என்ன பண்ணுவோம்னா தாமரையில் வசிப்போம், இல்லை சந்திரனில் வசிப்போன்னு சொல்லுவோம். லக்ஷ்மிங்கிறது அழகு சோபையோடு கூடியது. சாதாரணமாக லக்ஷ்மின்னு எடுத்துனாலும் சரி, ஸ்ரீன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் வந்துடும். என்ன கேட்டால் லக்ஷ்மின்னா லக்ஷ்மி அழகு தான், ரைட்டு. அப்போ ஸ்ரீன்னு சொல்கிற போது அதுக்கு கூடிய இந்த அழகோடு சேரக்கூடிய அத்தனை இந்த சிறப்புகளும் அதோடு சேர்ந்துடும். எந்த வார்த்தை லக்ஷ்மி ஸ்ரீ இதெல்லாம் எந்த வார்த்தை சொன்னாலும். தாமரை அப்படின்னா லக்ஷ்மியோட அட்டாச் ஆகிறதுனால எதெல்லாம் லக்ஷ்மியோட அட்டாச் ஆகிருக்கோ அத்தனையும் அழகு. ஸோ தாமரை. சந்திரன் அழகாக இருக்கிறதுனாலே அங்கே லக்ஷ்மி இருக்காங்கிறது நமக்கு அனுமானம். இப்போது தாமரையில் சந்திரனில் 2லேயும் லக்ஷ்மி இருக்கா. ஆனால் என்ன ஆறுது அப்படின்னா, தாமரையில் வசிக்கிற போது அவள் நல்ல அழகாக அந்த தாமரையினுடைய வாசனையை அனுபவிக்கிறாள். ஆனால் அங்கே என்ன அவளுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த சந்திரனுடைய ஒளி கிடைக்கிறது இல்லை. ஆனால் சந்திரனில் வசிக்கிற போது அவள் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கா. ஆனால் அந்த இடத்துல தாமரையினுடைய ஒரு வாசனை கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே உமா கிட்ட வந்துட்டாள் அவள் லக்ஷ்மி. வந்த உடனே சந்திரனுடைய அழகும் ஒளியும் சேர்ந்துருக்கு, தாமரையுடைய வாசனையும் சேர்ந்துருக்கு. அப்படி லக்ஷ்மி உமா கிட்ட பிரகாசிக்கிறாள் சொல்லி ரொம்ப அழகாக ஒரு வர்ணனை கொடுத்தார். சந்திரங்கதா பத்மகுணான் ந புங்தே பத்மாஸ்ரிதா சாந்திரமசீம் அபிக்யாம் உமாமுகம் து பிரதிபத்திய லோலா திசம்ஸ்ரயாம் பிரீதி மபாப லக்ஷ்மி. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, பிரதிபத்திய லோலா, அவளுக்கு லக்ஷ்மிக்கு இன்னொரு பேர் லோலா. ஒரு இடத்துல விட்டு ஒரு இடத்துல இருக்க மாட்டாள். செல்வம் செல்வோம்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, அது போயிட்டே இருக்கும் அங்கே பார்த்தாலும். அப்படி போயிட்டு இருக்கிறவ அவளுக்கு ஏன் அது ஒரு குறையா எல்லாரும் சொல்லுவாது. அவள் லோலான்னா லோலா பிடிச்சவா எங்கே பார்த்தாலும் இங்கேயே ஓடி விடும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு குறை ஒன்று இருக்கு இல்லையா. எங்கே பார்த்தாலும் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை போயிட்டே இருக்காங்கிற மாதிரி அந்த தோஷத்தையும் நீக்கி விட்டாலும் உமா கிட்ட வந்த உடனே. ஏன்னு கேட்டால் இன்னும் போக வேண்டிய இடம் இல்லையே, அழகும் இருக்குது வாசனையும் இருக்குது. இன்னும் சந்திரன்கிட்ட போகணும், இல்லைன்னா தாமரைகிட்ட போகணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே இங்கே இருக்குது. இன்னும் நான் எனக்கு அந்த பேர் அவ பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அவ பேர் அவள் போக்கின்றாளா லக்ஷ்மி அங்கே அப்புறம் இப்போது ஒரு மல்லிகை புஷ்பம் இருக்குது அப்படின்னா வெள்ளையாக இருக்கும். அது இது எதுக்கு இந்த வர்ணனை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய உதடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி இருக்குன்னா, பார்வதி ரொம்ப புன்னகையோடு இருக்கா. அந்த மல்லிகை புஷ்பம் ஒரு சிவப்பான புஷ்பத்து மேலே வச்சா அப்படி இருக்கும், எவ்வளோ அழகாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும். அது மாதிரி ஒரு முத்தை தூக்கி ஒரு பவழத்து மேலே வச்சா அப்படி இருக்கும், அது மாதிரி இருந்தது. புஷ்பம் பிரபால உபகிதம் இது சியாத் முக்தாபலம் வா ஸ்புட வித்ருமஸ்தம் ததோ அனுகுர்யாத் द्विशदस्य तस्याः தாம்ரோஷ்ட பரியஸ்த ருச்சகா ஸ்மிதஸ்ய. அவர் சிரிக்கிற போது இப்படி இருந்தது. ஒரு முத்தை தூக்கி வைரத்து ஒரு பவழத்து மேலே வச்ச மாதிரியும், ஒரு நல்ல மல்லிகைப்பூவை தூக்கி ஒரு சிவப்பான புஷ்பத்து மேலே வச்ச மாதிரியும் இருந்தது. எப்போதுமே புன்னகைன்னு வந்துடுச்சுன்னா எல்லா கவிகளுக்குமே ஒரு கவி சமயம்னு சொல்லுவோம், அது பொயட்டிக் கன்வென்ஷன். புன்னகை அப்படின்னா ஒரு மல்லிகைப்பூ சிரிப்பு அப்படிம்போம். அதேமாரி இது வந்தது. இப்போ ஒரு சிவன் சிரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு மல்லிகைப்பூ சிரிப்பு சொல்ல முடியாது,
அட்டகாசம் பண்ணுவார். ஸோ அந்த அட்டகாசம்னு சொல்லி அந்த அட்டகாசத்துக்கு ஏதோ ஒரு இட்டிக்கிற மாதிரி இருந்தது சொல்லி அப்படி கொண்டு போவார். பொதுவாக பெண்களை பற்றி சொல்கிற போது எப்போதுமே ஸ்மிதம் அத்தகசிதம் அப்படின்னு சொல்லி ஸ்மிதத்துக்கு ரொம்ப அழகாக சிரிக்கக்கூடியவா அப்படின்னு சொன்னால் அந்த புன்னகை தான் சொல்லுவோம். அப்புறம் அவள் குரலை பற்றி சொன்னார். குரல் அமிர்தம் மாதிரி இருந்தான் பேசுகிற போதே. இப்போது அழகுங்கிற போது எதெல்லாம் அழகுங்கிறத அவங்க காளிதாசன் லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி இருக்கு. என்ன பண்ணுறான், அவள் குரல் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப இனிமையாக இருந்தது. அவள் பேச ஆரம்பித்த உடனே அவள் பேச கேட்குற போதே இது என்னது குயிலெலாம் கூட இப்போ இதுக்கிட்ட தோற்று போயிடுமே, இப்போ குரல்கிட்ட இப்போ தோற்று போகிறது மாத்திரம் இல்லை, குயில் இவ பேசிட்டு இருக்கிற போது குயில் வந்து குரல் கொடுத்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா சொரம் தப்பி ஒரு வீணையை வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீணையை வாசிக்கிற போது சொரத்தோடு வாசிக்கிற போது அழகாக இருக்கும், சொரம் தப்பி வாசிச்சா அப்படி இருக்கும், அது கர்ண கட்டோரமாக இருக்கும். அதுமாதிரி கர்ண கட்டோரமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குமா குயிலினுடைய ஒரு இதுவே குரலே. பொதுவாக குயிலை எதுக்கு நம்ம கன்வென்ஷனலாக சொல்லுவோம்னா, குயில் ரொம்ப குரலுக்காக ரொம்ப அழகாக பண்ணும். பஞ்சம ராகம் இந்த இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். குயில் வந்து எப்போதுமே ரொம்ப இன்டெலிஜென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், காக்காயை எப்போதும் முட்டாளுக்கு யூஸ் பண்ணுவோம். வழக்காது அது எந்தனால அந்த கன்வென்ஷன் வந்து தெரில. ஒரு கவிஞன் பாடினா, ரே ரே கோகில மா பஜ மௌனம் கிஞ்சித் உதஞ்சே பஞ்சமராகம் நோச்சேத் கோ ஜானீதே துவாம் இக லோகே காக்க கதம்பக பிஹிதே சூதே. என்ன அர்த்தம் அப்படின்னா, கோகிலத்தை பற்றி சொன்ன பாடினான். என்ன பாட்டு, மரத்து மேலே நிறைய காக்காலாம் இருக்குது, குயிலும் இருக்குது. இந்த குயிலை பற்றி இவன் பாடுறான். ரே ரே கோகில ஓ குயிலே குயிலே மா பஜ மௌனம், மௌனமாக இருக்காத, இப்போ சைலண்டாக இருக்க, மௌனமாகவே இருக்கக்கூடாது நீ இந்த இடத்துல. ஏன்னா கிஞ்சித் உதஞ்சய பஞ்சமராகம், உனக்கு எப்போதுமே நீ குரல் கொடுத்தா அதுக்கு பஞ்சமராகம்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்கான். அதை கொஞ்சம் எடுத்து விடு, உதஞ்சய உன்னுடைய பஞ்சமராகத்தை கொஞ்சம் எடுத்து விடு. நோச்சே அப்படி இல்லைன்னா, அப்படி நீ அந்த ராகத்தை எடுத்து விடலைன்னா, கோ ஜானீதே துவாம் இக லோகே, இந்த லோகத்தில் உன்னை யார் புரிஞ்சுப்பான். ஏன்னு கேட்டால், காக்க கதம்பக பிகிதே சூதே, இந்த காக்காலாம் போய் இந்த சூத்த புஷ்பத்து மேலே உட்காந்துட்டு அதை கசிக்கின்னு இருக்கு, அந்த இடத்துல நீனும் உட்காந்துருக்க, நீ வாயை திறக்கலைன்னா நீ குயில்னு தெரியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னா. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மகா வித்வானாக இருக்கிறோம் என்ன, ஐயோ எல்லாம் முட்டா வயலில் இருக்கானுங்களே இவங்கள்ட்ட போய் நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு இருக்காத. அப்போ இந்த முட்டாள் கூட்டத்துக்குள்ளே நீ பேசாமல் இருந்துட்டேன்னா நீனும் முட்டாள் ஆகிடுவேன். அதனால் எங்கே பேசணுமோ பேசிடு அப்படின்னா. அதாவது காளிதாசன் இன்னொரு இடத்துல கூட சொல்லுவோம், விவட்சிதம் அனுக்தம் அனுதாபஞ்ச நீதிமா, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய பேர்கிட்ட சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லிடணும். அப்படி சொல்லலைன்னா பின்னாடி ஏன்னா ஐயோ இப்படி சொல்லாமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியிருக்கணுமா. ஆச்சா அது மாதிரி இங்கே பஞ்சமராகம், அதாவது அப்படிப்பட்ட குயிலே, குயிலுங்கிறது பஞ்சமராகத்துக்கு ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ராகம் அது. அந்த அதுக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி கர்ண கட்டோரமாக இருக்கும் பார்வதி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அப்போது ஒரு பெரிய காற்றுல இருக்கிற இடத்துல ஒரு நீலோத்பல புஷ்பம் இருக்குன்னா அது அப்படியே அசைஞ்சுட்டே இருக்கும். அதே மாதிரி காற்றடிச்சு ஆடின்னு இருக்கக்கூடிய நீலோத்பல புஷ்பம் போலேயே எப்படி இருந்தது அப்படின்னா பார்வதியுடைய பார்வை, அப்படி மருண்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. அது யாராருக்கெல்லாம் இருக்கும் அதே மாதிரி மருண்ட பார்வை அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப எவ்வனத்தில் இருந்துட்டு எதை பண்ணாலும் ஐயோ என்ன ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற பெண்களுக்கு இருக்கும். மான்களுக்கு இயற்கையாகவே இருக்கும், அது எப்போதும் யாராவது நம்மளை பிடிச்சி போட போகிறானேங்கிற ஒரு பயத்தோடு இருக்கும். அதனால் என்னாச்சுன்னா, இந்த மருண்ட பார்வை மான்கள்கிட்ட இயற்கையாக இருக்குது. இவ்வளோ மருண்ட பார்வை பார்க்குறேன்னா அந்த மான்கள்கிட்டருந்து கற்றுந்தாலோ, ஏன் அப்படி சொல்லணும், ஒருவேளை மான்கள்லாம் இவகிட்டேருந்து கற்றுனதோ, இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அது அப்படி சொல்கிறது மூலமா அவளுடைய அழகு, அந்த பார்வை, அந்த கண் இங்கேயும் அசைகிறத வந்து அழகாக இருக்குது. அதுலேருந்து மான் கண் போல் இருந்ததுங்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய கண்கள் ஒரு நீலோத்பல புஷ்பம் போலையும் இருந்தது அப்படி சொன்னான். நம்ம அலங்கார சாஸ்திரங்களை சாதாரணமாக சொல்லுவோம். நம்ம
இதுலேயே கூட பார்த்துருக்கோம். அதை இந்த இடத்துல அது சூட்டபிள் சொல்கிறதுக்கு என்ன அப்படின்னா, குசுமே குசுமோத்பத்தி ஸ்ரூயதே எது திருஷ்யதே. ஒரு பூவில் பூ உண்டாகும் அப்படின்னு கேட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்லை. பாலே தவ முகாம்போஜே நேத்திரம் இந்தீவரத்வயம்னா, ஓ பெண்ணே உன்னுடைய முகத்தாமரையில் 2 கண் தாமரைகள் முளைச்சிருக்குனே, இப்போது தாமரையில் தாமரை முளைச்சிருக்க அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டான் அப்படின்பா. இது ஒரு அலங்காரமாக சொல்கிற வழக்கம். அது மாதிரி இங்கே இது மான் கற்றுண்டுதா இல்லை இவள் மான்கிட்ட கற்றுண்டாளா அப்படின்னு சந்தேக அலங்காரம் கூட சொல்லலாம். அது ஒரு சந்தேகம் அப்படின்னு. அப்போது அதாவது ஒரு கவரிமான் அப்படி சொல்லுவோம், அதுக்கு நிறைய கூந்தல்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி பார்வதிக்கும் நிறைய ஒரு அடர்ந்த கூந்தல் அப்படி இருந்தது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இவ்வளோ அழகாக நமக்கு தான் இருக்குன்னு சொல்லணும். கவரிமானுக்கு எப்போயுமே அதுக்கு ஒரு ப்ரைடு உண்டான். என்னன்னா, எனக்கு தான் இந்த மாதிரிலாம் நம்ம முடி நிறையா இருக்குன்ட்டு அப்படி ப்ரைடோடு இருக்கக்கூடிய அந்த கவரிமான்லாம் இதை பார்த்த உடனே அப்படியே ஐயோ நமக்கு ஒரு போட்டி இன்னும் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமாயிட்டான். அதனால் நம்ம இத்தனை நேரம் நம்ம வந்து ஒரு அகம்பாவமாக எனக்கு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தப்பு அப்படின்னு. அதனால் அதே சமயத்தில் தானும் அழகு அப்படிங்கிற அந்த முடியினால் அழகு அப்படிங்கிறதையும் விட்டு விட முடியல. இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஏன்னா நம்மளோட இன்னும் அழகாக ஊற்றி இருக்கா என்ன அப்படின்னு. ஆனால் வெக்கமாயிடுது. சரி நம்ம தான் இவ்வளோன்னு நினச்சிருந்தோம், ஒன்றும் இதுமாரி இருக்காளே, ஒரு பார்வதின்னு ஊற்றி இப்படி இருக்காளே இவ்வளோ அழகா அப்படின்ன உடனே அந்த வெக்கத்தை எப்படி காட்டுறது அப்படின்னா, அந்த வெக்கத்தை காட்டுறதுக்கு, ஏன்னா மனுஷால மாதிரி வெக்கம் காட்டுறதுக்கு இதுகளுக்கு தெரியாது, பிராணிகளுக்கு. இது என்ன பண்ணித்தான்னா, அந்த இமாலய மலையிலேயே வாழை ஆட்டிண்டு இங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுண்டு வெக்கத்தோடு திரிகிற மாதிரி திரிஞ்சுட்டு இருந்ததுன்னு. லஜ்ஜா திரச்சாம் எதி சேதசிஸ்யா அசம்சயம் பர்வதராஜபுத்திரியாக தம் கேசவாசம் பிரசமீக்ஷ குர்யுகு வாலப்பிரியத்துவம் சித்திலம் சமரியா. அதுக்கடுத்தது பொதுவாக ஒரு ஸ்திரீக்கு அங்கங்கள்லாம் வந்து மிருதுவாக இருக்குது, அழகாக இருக்குது எல்லாம் சொல்லணும்னு சொன்னால் நம்ம கவிதையில் எப்போதுமே என்ன சொல்லுவோம், சந்திரனை சொல்லுவோம், தாமரையை சொல்லுவோம், இல்லை நீலோத்பல புஷ்பத்தை சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனியாக அழகு. இந்த இவ்வளவு அழகையும் ஒவ்வொன்றும் பிரம்மா தான் படைச்சிருக்கான். எல்லாத்தையும் பிரம்மனுடைய படைப்பில் தான் இவ்வளவும் இருக்குது. இதுக்கு இந்த அழகு, இதுக்கு இந்த அழகு, இதுக்கு இந்த அழகுன்னெலாம் வச்சா கூட இத்தனை அழகையும் ஒரே இடத்துல பார்க்கணுன்னு பிரம்மாவுக்கு ஆசை கொடுத்து. இது எல்லாமே ஓமை பொருள். எதையா ஒன்று சொல்லணும்னா தாமரை போல் இருக்குது, நீலோத்பலம் போல் கண்கள் இருக்குது, இல்லைன்னா சந்திரன் போல் முகம் இருக்குது, இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்து போக இத்தனை அழகையும் சேர்த்து ஒரு இடத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்ட உடனே எல்லாத்தையும் எது இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு அப்படி வைக்கிறது பார்த்த உடனே பார்வதி தான் கிடைச்சாலாம். சரி பார்வதிகிட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு அப்படி வச்சதுனால, பிரம்மா வச்சதுனால தான் பார்வதிக்கு அவ்வளோ அழகு ஏறிடுத்து அப்படின்னு சொன்னான். சர்வ உபமாதிரவிய சமுச்சயன. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவன் இந்த வார்த்தையிலே என்ன கொடுக்குறான், உபமா அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கறதுனாலே உபமா காளிதாசன் நம்ம பார்த்துருக்கோம், ஓமைக்கு பேர் போன வண்ணம்னு சொல்லியிருக்கோம். அப்படிங்கிற போது எல்லா ஊமைகளையும் ஒரே இடத்துல வச்சு நான் காட்டணும்னு நினச்சேன்னா அது எந்த இடத்துல காட்ட முடியும், எனக்கு ஒரே இடம் எனக்கு கிடைச்சிருத்து அப்படிங்கிற மாதிரி அவனும் சூஸ் பண்ணிட்டான் பார்வதிங்கிற மாதிரி. சர்வோபமா திரவிய சமுச்சயன யதா பிரதேசம் நிவேசித்த. யதா பிரதேசம்னா அவளுடைய உடம்புல எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஊமைகளை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அது பிரம்மனுக்கு ஏற்பட்டது. காளிதாசன் ஒரு பிரம்மன் தான், என்ன இந்த காவியத்தை படித்தவன், அவனுக்கு ஈஸி ஆல்சோ ஏ கிரியேட்டர். அப்போது இது காளிதாசனுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசனில் வச்சுன்னு போனாங்க. இது சாதாரண வியாக்கியானத்தெலாம் அதை காட்டலவா வச்சுட்டு இவன் காளிதாசன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்போது என்னுடைய ஓமையெல்லாம் எங்கே செலுத்த முடியும், அது எந்தெந்த இடத்துல சரி ஓமையை ஒரே இடத்துல கொட்டி தீர்த்தாலும் போடும், எந்தெந்த இடத்துல வரணுமோ அந்தந்த இடத்துல நான் கொடுத்துட்டுருக்கேன் பார்வதிக்கு அப்படின்னு சொல்லி அது நிவேசித்தேன்னு சா நிர்மிதா அப்படின்னு. அங்கே பார்வதி பிரம்மனால் நிர்மிக்கப்பட்டால், இங்கே இருக்கக்கூடிய பார்வதி இந்த குமார சம்பவமானது என்னால் நிர்மிக்கப்பட்டதுன்னு சொல்கிற மாதிரி விஸ்வசிஜா பிரயத்னாத்து ஏகஸ்த சௌந்தர்ய திதிருட்சையா. இவ எல்லா இடத்தையும் எல்லா அழகையும் ஒரு இடத்துல பார்க்கணுங்கிற ஆசையினால, திதிருட்சா அப்படின்னா திரட்டும் இச்சா பார்க்கணுங்கிற ஆசையினால இவளை படைச்சான் அப்படின்னு சொல்லி. அப்போது தான் இட்டபடி போயிட்டு இருக்கக்கூடியவர் யார், நாரதர். எங்கே பார்த்தாலும் மேலேயும் போவார் எங்கேயும் போவார், எல்லாம் திரிலோக சஞ்சாரி. அவர் இங்கேருந்து அந்த இமானுடைய வீட்டுக்கு வந்தார், இமாலய மலைக்கு வந்தார்.
பார்வதியை இப்படி பார்த்தாரு, இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு. பட்டுன்னு அவருக்கு தோணித்து, ரிஷி இல்லையா, இது சிவனுக்கு தான் போன இது மனைவியாக ஆக போகிறான் அப்படின்னு ஒரு ரெடி அடித்தார். இன்னொன்று, இவளுக்கு ஈக்குவலாக இவளுக்கு ஒரு சக்காலத்தையே உன்னூற்றி வரமாட்டான், இந்த ஒன்லி ஒன் அவள் தான் சிவனுக்கு அப்படின்னு தன்னுடைய ப்ரெடிக்ஷன் மாதிரி கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, இவளுடைய அழகுனாலையும் இவளுடைய அன்புனாலையும் நிச்சயமாக சிவன் இவளுக்கு ஒரு பாதி உடம்பை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார். தாம் நாரதா காமச்சரகா கதாச்சித், காமச்சரகான இஷ்டத்துக்கு எங்கே பார்த்தாலும் சுத்துறவர். கதாச்சித் ஒரு சமயம் என்ன பண்ணார்னா, கன்யாம் கிள பிரேட்சிய பிது சமீபே, அப்பாவுக்கு பக்கத்தில் இந்த கன்னியை பார்த்துட்டு பார்வதியை சமாதி தேச ஏகவதும் பவித்ரியும், ஒரே ஒரு பொண்ணும் சிவனுக்கு மனைவியாக இருப்ப போகிறாருன்னா அவள் ஒத்தி தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால ஏன் கங்கையெல்லாம் இருக்காளே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வதுன்னு சொல்லி வரித்து மனசை முழுக்க வைக்க போகிறவருங்கிறத காளிதாஸ் அங்கே வந்து சொல்கிறான், பார்வதி தான் அப்படின்னு. சமாதி தேச ஏகவதும் பவித்ரியும் பிரேம்னா சரீரார்த்தகராம் ஹரஸ்ய. ஏன் அவர் அந்த பிரேம்னான்னு சரீர அர்த்தகராம், அவனுடைய பாதி சரீரத்தை வாங்கிடுவோம். எதனாலன்னா அன்புனால. இந்த லவ்னு வேணாலும் எடுத்துக்கலாம், பிரேம்னா அப்படின்னு, பிரேம அப்படி சொல்லி. அதேமாரி யௌவன பருவம் வந்தது அவளுக்கு. இமானும் வந்து யாரை பார்த்து கொடுக்கலான்னு யோஜனை பண்ணிட்டு இருந்தார். ஒரே கவலை வேற. அப்போது நாரதர் இதை சொன்ன உடனே நாரதரே சொல்லிட்டாருன்னா, நாரதர் எல்லா இடத்துக்கும் போனவர், அவர் இவருடைய தன்மைகள் எல்லா இடத்தையும் ஸ்டடி பண்ணவர், எல்லா தண்ணியும் குடிச்சவர்னு சொல்கிறோமே அது மாதிரி. அப்போ இனிமேல் எதுக்கு நான் யோசனை பண்ணோம், முடிஞ்சு போச்சு. ஆள் யாருன்னு சூஸ் பண்ணியாச்சு, பார்வதிஸ் மேன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சரின்னு சொல்லி மனசில் ஒரு தீர்மானத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் யாரை போய் தேடிட்டு இருக்கிறோம், எப்படியாவது இவ்வளோ கொண்டு போய் அங்கே விடணும் அப்படிங்கிறது தான். குரு பிரகல்பேபி வயசியதோசியாக தஸ்தௌ நிவృத்த அந்நியவர அபிலாஷா. வேறு எவனையும் பார்க்கணுங்கிற அபிலாஷை போயிட்டு இருக்கு. அந்நிய வரம், வேறு எந்த வரமும் வேண்டாம், இவர் தான் வரன் சிவன் அப்படின்னு திரும்ப விட்டார். ரிதே கிருஷானோகோ நகி மந்திரபூதம் அருந்தி தேஜாம்சி அபராணி ஹவ்யம். சிவனை விட ரிதே கிருஷானோகோ, கிருஷானுன்னு அவருக்கு பேர். நகி மந்திரபூதம் அர்ஹந்தி தேஜாம்சி அபராணி ஹவ்யம். பொதுவாகவே நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிருஷானுங்கிறது அக்னிக்கு பேர். ஆக்சுவலாக அக்னி என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்னியை தவிர்த்து தேஜாம்சி ஒளிப்பொருள்கள் எதுவாக இருந்தாலுமே, எந்த பொருளுமே வேற ஒரு பொருளை அடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேற எந்த பொருளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் கிடைக்காது அக்னியை தவிர்த்து. அதனால் இவளை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னால், இவரை விட வேறு யார், இந்த கிருஷானு போல் எப்படி அக்னிக்கு ஈக்குவலாக சொல்லக்கூடிய ஒரு அந்த பிரகாசத்துக்கு ஆக்சுவலாக சொல்லக்கூடிய சிவபெருமானை தவிர்த்து வேறு யார் இருக்கா பார்வதி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானத்தில் வச்சுட்டார் மனசில். இன்னும் மாப்பிள்ளை தேட வேண்டாம், மாப்பிள்ளை யாரும் திருமணம் ஆயிடுத்து அப்படின்னு. அயாச்சிதாரம் நகி தேவதேவம் அத்ரிஹி சுதாம் கிராகிதும் சசாங்க. சரி, ஆனால் சிவன் வந்து கேட்கலையே என்கிட்ட பொண்ணை கொடுன்னு. அயாசிதாரம், யாச்சனை பண்ணலையே. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கேன், அந்த காலத்துலேருந்து பொண்ணை போய் கேட்கணும். சே, இப்போ போய் பிள்ளையை போய் கேட்குறதுக்குன்னு இப்போ மாறி எடுத்ததுலாம். ஸோ அவர் சொல்கிறார், என்னை வந்து கேட்கவும் இல்லை, பொண்ணு வேணும்னு கேட்டால் யோஜனை பண்ணலாம், அதுக்கும் வழி இல்லையே. அயாசிதாரம் நகி தேவதேவம் அத்ரிஹி சுதாம் கிராகிதும் சசாக அபியர்த்தனாம பங்க பயேன்னு சாது. சரி, இதில் என்ன மியூச்சுவலாக ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கலாமே, என்னென்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், திரும்ப பண்ணிச்சு, அவர் சம்மந்தி இவர் சம்மந்தி, அப்போ இவர் போய் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு நம்ம போய் கேட்குறதுல என்ன தப்பு, திருமணமே வந்துடுத்தே அப்படின்னா. அபியர்த்தனாம இது பங்க அபியர்த்தனா பங்கபயேன்னு சாது. அபியர்த்தனா பங்கபயம், அதாவது போய் கேட்குறப்போது ஒருவேளை மாட்டேன்னு விட்டாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய அவமானம். ஸோ அவருக்கு தான் போய் கேட்கலான்னு ஒரு எண்ணம் உண்டு, இருந்தால் கூட போய் கேட்டுவிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பங்க பயம் வந்துட்டு தான் அவருக்கு. அதனால் சாதுகு, இந்த ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ஹிமவான் மாத்தியஸ்தம் இவ இட்டேபிய அவலம்பதே அந்த என்ன பண்ணார் அப்படின்னா,
கொஞ்சம் நியூட்ரலாக இருப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருப்போம், எப்படி இது ஷேப்பாகிறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நின்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நல்ல ஒரு யௌவனத்தோடு இருக்கக்கூடிய பார்வதி, அவளுக்கு முன்னாடி போன ஜென்மாவில் அவளுக்கு பேர் சத்தின்னு பேர். எப்போ அவள் சரீரத்தை விட்டாலோ சத்தியாக இருந்து அந்த பூர்வ ஜென்மாவில் அப்பேலேருந்தே சிவன் அவள் விட்டுட்டு போன உடனே சிவனுக்கு விரக்தி கொடுத்து. இன்னும் யாரும் கிடையாது. இதான் அந்த பத்தினிங்கிறதுக்கு முக்கியமாக சொல்லணும்னா பார்வதி பரமேஸ்வரோ, அவளை தவிர்த்து வேறு யாரும் பத்தினிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன சொன்னார், வேறு ஒன்றும் கல்யாணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அவளே போயிட்டா. அப்போ அவ்வளோ விரக்தி சுபாவம் வந்து வருது பரமேஸ்வரனுக்கு. எதைவ பூர்வே ஜனனே சரீரம் சா தட்சரோஷாத் சுததி சசர்ஜ, எப்போ விட்டுட்டாள் அந்த தட்சங்கிட்ட இருக்கக்கூடிய ரோஷத்தினால கோபத்தினால, ததா பிரபுத்தியேவ, அந்த சமயத்துலேருந்து என்ன வச்சு விமுக்த சங்காக, இன்னும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஆசைகள்லாம் விட்டுட்டு, பதிகி பசுனாம் பதிகி, இந்த பசுக்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவர் அபரிக்கிரகோ பூத், கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்தார் அவர். பார்வதி தான் வந்து குளிச்சு செத்து போனால வழிய பரமசிவன் தான் இருக்கார், அவர் எட்டர்னலி இருக்கிறவராச்சே. அதனால் அந்த ஜென்மாவில் அவள் போயிட்டா கூட இன்னும் வேண்டாம், போய் நம்ம கல்யாணமாக இல்லை வேண்டாம்ட்டு உடனே திருப்பி வந்து பிறந்துட்டாவா, மறுபடியும் இவரை அடைவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இப்படி பார்வதியினுடைய வரணும்னு சொல்லி இனிமேல் வந்து எப்படி அவர் வந்து பார்வதியை அடைய போகிறா அப்படிங்கிறது வரப்போகிற அடுத்த ஸ்லோகங்கள்லாம் காளிதாசன் சொல்கிறேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 17-20 ஸ்லோகம் வரைக்கும் பார்வதியினுடைய வர்ணனைக்கே கொடுத்துருக்காரு. இனிமேல் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னால், எப்படி சிவனும் பார்வதியும் சேரப்போகிறா, அதுக்கான ஒரு இது. அவரோ யோகியாக இருந்துருக்கார் சிவன், துளி கூட இனிமே வந்து கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம்னு ஒரு விருத்தி வைராக்கியத்தில் தான் எல்லாமே. அந்த வைராக்கியத்தில் இருக்கிறவரை போய் இப்போ மனசை கொஞ்சம் கலைக்கணும்னா அவ்வளோ ஈஸியாக எப்படி அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இருக்குது. இது அடுத்து வரப்போகிற ஸ்லோகங்களில் காளிதாசன் வர்ணிக்கிறார்.